வெல்கம் டு மூவி ரிவ்யூ வித் வரன். பிஜு மேனன், ஆசிஃப் அலி, ஜிஸ்ராய் இயக்கத்தில் நடிச்சிருக்கிற மலையாள திரைப்படம் தலவான் படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் சோனி லைவ்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத இப்போ நாம பார்த்துடலாம். ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ஷோவில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவர் டிவி ஷோவில் ஒரு 5th எபிசோடுக்காக அவர் ஒரு கேஸை வந்து சொல்கிறாரு. அவர் என்ன கேஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜு மேனன், ஆசிஃப் அலி இவங்க லைஃப்ல நடந்த ஒரு கேஸை பத்தி தான் இவர் வந்து ஆரம்பிக்கிறார். பிஜு மேனன், ஆசிஃப் அலி இவங்க 2 பேரும் ஒரே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறாங்க. பிஜு மேனன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், ஆசிஃப் அலி வந்து சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற ஈகோ கிளாஸ் தான் படமா இருக்க போகுது. ஐயப்பன் கோஷியம் மாதிரி இருக்க போகுதுன்னு தான் ஆரம்பத்தில் நான் நினைச்சேன். இவங்க 2 பேருமே ரொம்ப ஹானஸ்டா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா, ரொம்ப கோவப்படக்கூடிய ஆட்களா வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே ஸ்டார்டிங்ல ஒரு ஈகோ கிளாஸ், ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது போக பிஜு மேனனுக்கு இந்த ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட விரோதிகள் இருக்காங்க, அந்த ஊர்லயே ஏகப்பட்ட விரோதிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பெண்ணை வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டு பிஜு மேனனோட வீட்டு மாடியில வந்து சாக்கு மூட்டையில வந்து கட்டி போட்டுறாங்க. ஸோ இந்த டெட் பாடி, அதாவது இந்த பெண்ணுக்கும் பிஜு மேனனுக்கும் என்ன சம்பந்தம்? பிஜு மேனன் தான் வந்து கொலை செய்தாரா, இல்ல வேற யாரும் கொலை செஞ்சாங்களா, உண்மையான கொலையாளி யாரு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறத வந்து பொறுப்பு வந்து நம்ம ஆசிஃப் அலிகிட்ட வருது. ஸோ இவர் வந்து ஈகோ கிளாஸ்ல வந்து பிஜு மேனனை மாட்டி விட்டாரா, இல்ல பிஜு மேனனுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, இல்ல ஆசிஃப் அலி உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாரா, பிஜு மேனன் வெளியே வந்து இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத, உண்மையான கொலையாளி யார் அப்படிங்கிறத நோக்கி இந்த படம் வந்து நகருது. ஸோ வந்து இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வந்து பயங்கரமாக வந்திருக்கு. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பொதுவாக இந்த மாதிரி கதைகள் வந்து நிறைய வந்திருக்கு. அந்த படங்கள் எல்லாமே வந்து நல்லா ஓடி இருக்கு. ஸோ இந்த படமும் அந்த வகையில் வந்து பயங்கரமாக வந்திருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொலையாளி யார் அப்படிங்கிற வந்து சஸ்பென்ஸ்லேயே வந்து நம்மளை யாருன்னு போகிறாங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 2 3 கேரக்டர்ஸ் வந்து காமெடின்ற மூலமாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேரக்டர்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கேரக்டர். அது இல்லாமே படம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ நல்லாவே தான் இருக்கு. பட் அந்த 2 கேரக்டர், அந்த காமெடி கேரக்டர் நடுவில் வர அந்த 2 சீன் வந்து தேவையில்லாத கேரக்டர். அதே மாதிரி வந்து ஜெயிலில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அதுவுமே ஒரு தேவையில்லாத சீன்ஸ். அதை தவிர்த்து படமாக வந்து இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கொலையாளியா இவங்க கொலையாளியான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி போயிட்டு இவங்க தான் கொலையாளி அப்படின்னு நமக்கு ரிவீல் ஆகிற அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியா இருந்தாலும், ஆனா படம் வந்து முழுமையா பார்க்கறப்ப திருப்தியா இருக்கு. அந்த ரிவீல் ஆகிற அந்த மொமெண்ட் மட்டும் கொஞ்சம் என்ன இவனா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷாக்கிங் மொமெண்ட் இல்லாம ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர, பட் ஃபுல் படமா பார்க்கும்போது இந்த படம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம வந்து நம்மளே வந்து கெஸ் பண்றோம் யார் இவங்களா அவங்களா அப்படின்ற ஒரு கெஸ் பண்ற அந்த படத்துல வந்து இந்த படம் வந்து ஒரு ஓடிடிக்கு செம ஒர்த் வாட்ச்னே சொல்லலாம். இந்த படம் வந்து முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா, பிஜு மேனன், ஆசிஃப் அலி இவங்க 2 பேத்த நோக்கி தான் வந்து அந்த கதை நகருதே தவிர, மற்ற எல்லாருமே வந்து சின்ன சின்ன ரோல்ல தான் வராங்க. சின்ன சின்ன ரோல்ல வந்தாலும் அவங்களோட பார்ட்ட வந்து அவங்க கரெக்ட்டா செஞ்சிருக்கிறாங்க. பிஜு மேனன், ஆசிஃப் அலி இவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே வந்து பயங்கர ப்ளஸ் இந்த படத்துக்கு. 2 பேருமே சூப்பரா நேச்சுரலாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி பிடிக்கும்னா இந்த படம் வந்து செம்ம ஒர்த்து. ரொம்ப பெரிய ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படின்னு இல்லாம, ரொம்ப மொக்கையாக ஒரு ஸ்டோரி இல்லாம, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து நீங்க வந்து ஒரு வீக்கெண்டுல வீட்டில் உட்காந்து ஓடிடியில் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் திரைப்படம். இந்த படம் இப்போ சோனி லைவ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்தடுத்து நல்ல படங்களுடன் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பாய்.